இப்போ லாஸ்ட் 2 டேஸ் பார்க்கும்போது மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஏன்னா நீங்கள் நேற்று பார்த்துருக்கலாம், நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு லாஸ்ட் ஒரு 1 ஹவரில் வந்து ஒரு 250 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம். இதுவே நீங்கள் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1200 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பைக் வந்து கொடுத்துருந்தது. அப்போது இது வந்து நம்மளுக்கு வந்து மேஜரான ஒரு பிரேக் அவுட்டாக இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம சார்ட் அனலைஸ் பண்ணும்போது டீட்டெயிலாக வந்து நம்ம இதை பற்றி பார்க்கலாம். அடுத்து வந்து கோல்டு. ஏன்னா இப்போ கோல்டு பற்றி லாஸ்ட் வீடியோ வந்து நான் கோல்டு போடும்போது நிறைய பேர் நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க, கோல்டு இதுக்கப்புறம் வந்து கீழே வருமானு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு எக்ஸாக்டாக நமக்கு அந்த சப்போர்ட் லெவலில் இருந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் வந்து கொடுத்துருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ் கோல்டு வந்து நம்ம இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ கரண்ட்டாக வந்து என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது அதையும் வந்து நம்ம சார்ட் அனலைஸ்லேயே வந்து நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரேலிக்கான ஒரு நியூஸஸ் வந்து நம்ம என்னென்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து பண்ணுற ஒரு விஷயம், ஒரு நியூஸோட இம்பாக்ட் பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு ரீட்டைல் ட்ரேடரோட ஒரு மைண்ட் செட். அதனால் ஃபர்ஸ்ட் நம்ம நியூஸ் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது நம்மளுக்கு நியூஸ்னால தான் மூவ் ஆகுதா இல்லைனா நம்மளுக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அதை பேஸ்ட் அப்பான் பிரேக் அவுட் பேஸ் பண்ணிவிட்டு இது வந்து மூவ் ஆகுதான்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் வந்து நேற்று அந்த ஸ்பைக் கொடுத்ததுக்கான ஒரு ரீசன் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ட்வீட், இப்போது யூஎஸ் ஈரான் அந்த வார் வந்து எண்ட் பண்ண போகிறவா வருது, ஒரு அஃபிஷியலாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ட்வீட் பண்ணதால இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ். இதுக்காக தான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் வந்து ரியாக்ட் பண்ணதுக்கான ஒரு மேஜரான ஒரு ரீசன். பட் இதில் வந்து நீங்கள் இன்னொரு விஷயம், இப்போ ட்ரம்ப் ட்வீட் பண்ணது வந்து நீங்கள் பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கும். அவங்க கொடுத்த அந்த அக்ரிமெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணி ஈரான் வந்து அக்செப்ட் பண்ணலன்னா திரும்பவும் நாங்கள் வந்து அந்த பாம் வந்து ஈரானில் வந்து போடுன்னு சொல்லி இந்த ஒரு நெக்ஸ்ட் ஒரு ட்வீட் வந்தது. அப்போ இது பேட் நியூஸ். பட் மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா, அந்த புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்ததுக்கு ஒரு ரீட்டைல் லீடராக நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த நியூஸ்க்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் தவிர இந்த நியூஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். அதான் எப்பயுமே சொல்கிற விஷயம், மார்க்கெட்டில் எப்பயுமே வந்து 2 நியூஸ் இருக்கும், ஒன்று பாசிட்டிவ், அடுத்தது வந்து நெகட்டிவ் இருக்கும். பட் நம்மளுக்கு வந்து எந்த நியூஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், மார்க்கெட்டோட மொமெண்டம் பேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு டிசிஷன்ஸாக எடுப்போம். அப்போ மார்க்கெட் ரேலி ஆனதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வார் ஒன் டே எண்ட் பண்ண போகிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் நியூஸ், அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து நம்மளுக்கு வந்து மொமெண்டம் கொடுத்துருக்கு. இப்போது செகண்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட கரன்சி. ஏன்னா நம்மளோட கரன்சி இப்போ நம்ம முன்னாடியே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு கரன்சி பார்த்தீங்கன்னா 95.5 அந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து ஹிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்மளுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து இப்போது கரன்சி வந்து ஃபால் ஆகுது. அப்போ கரன்சி வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்த் ஆகுது. ஏன்னா இப்போது அந்த 95.5லேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து 1.5% கிட்ட ஒரு ஃபால் வந்து இது வரையும் கொடுத்துருக்கு. இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 94 ருபீஸ் கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து கரன்சி வந்து ட்ரேட் ஆகுது. அப்போது இதுவும் வந்து பாசிட்டிவ் நியூஸ். ஏன்னா இப்போது நம்மளோட கரன்சி வந்து ஸ்ட்ரென்த் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து சொல்ல நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, நம்மளோட மார்க்கெட்டில் இருக்கிற அந்த மேஜர் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கொடுக்கும். அப்போது செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா கரன்சி வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறது. தேர்ட் ரீசன் வந்து க்ரூட் ஆயிலோட ஃபால். ஏன்னா க்ரூட் ஆயில் இப்போ நேற்று நீங்கள் பார்த்துருக்கலாம், க்ரூட் ஆயில் வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு 9% கிட்ட வந்து க்ரூட் ஆயில் ஒரு மேஜரான ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தது. இதை பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோலேயே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒரு க்ரூட் ஆயில், அதுக்கப்புறம் வந்து கோல்டு, இதை பேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா இப்போ க்ரூட் ஆயில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபால் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன ஆகும்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நீங்கள் நேற்றே வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 12% கிட்ட வந்து ஒரு மொமெண்டம் க்ரூட் ஆயில் வந்து பார்த்துருந்தோம் செல்லிங் சைடில். அப்போ செல்லிங் சைடில் க்ரூட் ஆயில் ஆட்டோமேட்டிக் ஃபால் ஆகும்போது நம்மளுக்கு வந்து கோல்டு ஓட ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா ஷூட்டப் ஆக வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்போது இதெல்லாமே நம்மளுக்கு வந்து கோல்டு மேலே போனதுக்கான ஒரு மேஜர் ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட ஃபால் பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதை பேஸ் பண்ணி தான் வந்து கோல்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு இன்ட்ராடேயில் கோல்டு வந்து அரௌண்ட் ஒரு 4% கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் இருந்திருக்கு. இதுவே நீங்கள் சில்வர் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், சில்வர் ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து ஒரு 6% கிட்ட வந்து இது வரையும் பாசிட்டிவில் வந்து இருந்திருக்கு. அப்போது இதெல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ். இதோட இம்பேக்டை தான் வந்து மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நியூஸை பேஸ் பண்ணிவிட்டு ஒரு பாசிட்டிவாக போனதுக்கான ஒரு மேஜரான ஒரு ரீசன்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இப்போ கரண்ட்டாக நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் வந்து கோல்டுலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம சார்ட்லேயே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டி பார்க்கலாம். இப்போது நிஃப்டி வந்து நம்ம லாஸ்ட் வீடியோலேயே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நிஃப்டி வந்து ஒரு சைட்வேஸில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இது பார்க்கும்போது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஏன்னா இப்போ நீங்கள் லாஸ்ட் ஒரு 1 வீக்காக நீங்கள் பார்த்துக்கலாம், பெருசாக நம்மளுக்கு வந்து ஒரு மொமெண்டம் நிஃப்டியில் வந்து கொடுக்கவே இல்லை.
ஏன்னா இப்போ மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி என்னாச்சுன்னா மார்க்கெட் வந்து எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகுதோ அதே இடத்துல தான் வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸாக இருக்கும். இப்போ இந்த கேலண்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம், எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டோஜி ஃபார்மேஷனில் தான் வந்து க்ளோஸாக இருக்குது. அப்போது இந்த இடத்துல வந்து யாரெல்லாம் வந்து ஆப்ஷன் பையிங் பண்ணியிருந்தாங்களோ அவங்க இந்த இடத்துல வந்து மேஜராக ஒரு லாஸஸ் தான் வந்து புக் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் வந்து நான் லாஸ்ட் வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க, இல்லைனா வந்து இப்போ தான் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் மார்க்கெட் அரௌண்ட் ஒரு 1.5லேருந்து ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா இதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து மேஜராக பிரேக் அவுட் ஆகட்டும், பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுறது வந்து சேஃப்னு சொல்லியிருப்பேன். இப்போ அதே மாதிரி வந்து நம்ம மார்க்கெட் என்னாச்சு கிளியராக நம்மளுக்கு வந்து ஒரு சைட்வேஸ் முடிச்சுட்டு இன்றைக்கி தான் மார்க்கெட் என்னாச்சு எக்ஸாக்டாக வந்து இந்த பாயிண்டில் ஒரு பிரேக் அவுட் மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. அப்போது மார்க்கெட் இந்த பிரேக் அவுட் வந்து நம்மளுக்கு வந்து நாளைக்கு அரௌண்ட் ஒரு 24,400 இந்த ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட்ஸ்னு சொல்லி பார்க்கும்போது 24,600. அப்போது ஓவராலாக ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ரேலியை வந்து கொடுத்ததுன்னா நமக்கு என்ன இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு அது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது நியூஸை பார்த்து ட்ரேட் பண்ணுறதுக்கும் ஒரு சார்ட் பேட்டர்ன்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுறதுக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இப்போது நான் நியூஸ் சொன்னேன் இந்த நியூஸோட இம்பாக்ட் தான் இருக்குன்னு சொல்லி, பட் நம்மளுக்கு சார்ட்லேயே வந்து கிளியராக காமிச்சிருக்கு இதுக்குள்ளே வந்து நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது, இதுக்கு வெளியில் வந்தால் தான் வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த இடத்துலையே நீங்கள் பார்த்துக்கலாம் ஏன் வந்து மார்க்கெட் இது கீழே வரல அப்படின்னு சொல்லி. அப்போ பாட்டில் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, அப் சைட்லேயும் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே வந்து உங்களுக்கு வந்து போட்டு காமிச்சிருந்தேன். இங்கே வந்து நம்ம கரண்டாக ட்ரெண்ட் லைன் இருக்குது. அப்போ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா இதில் வந்து பையிங் மொமெண்டம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அப்போது டெய்லி வந்து நம்ம ட்ரேட் பண்ணணும் கிடையாது. மார்க்கெட்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா அந்த இடத்துல வந்து ட்ரேட் பண்ணுறது சேஃப். அதனால் டெய்லி வந்து ட்ரேட் பண்ண அவசியம் கிடையாது. ஓகே, இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா நிஃப்டி இனி தானே வந்து நம்மளுக்கு வந்து அந்த பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அப்போது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபர்ஸ்ட் நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா மார்க்கெட்டில் பிரேக் அவுட் கொடுத்தா உடனே போயிட்டு நம்ம இங்கே பை அந்த மாதிரி போக மாட்டோம். இங்கே வந்து நாளைக்கு ரெஸ்டன்ஸ் எக்ஸாக்டாக நமக்கு இந்த இடத்துல ரெஸ்டன்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் ப்ரீவியஸாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது இந்த இடம் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் லெவல், இப்போது இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆன இடம். இப்போ கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது இந்த இடம் வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகுது. அப்போது மார்க்கெட் நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா இங்கே எக்ஸ்பெக்டேஷன் வந்து இது பிரேக் அவுட் ஆகிட்டு பிரேக் அவுட் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நாளைக்கு வந்து நம்ம அரௌண்ட் 24,600 வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை மார்க்கெட் வந்து திரும்ப நம்மளுக்கு வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த மொமெண்டம் வந்து கொடுக்குதான்னு சொல்லி ஜஸ்ட் நாளைக்கு வந்து மார்க்கெட் ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து வாட்ச் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் வந்து நம்ம ஒரு டிசிஷன்ஸ் வந்து எடுக்கலாம். அப்போது நிஃப்டி ஸ்டில் நம்மளுக்கு வந்து ஓவரால் இது பையில் இருக்குது. கரண்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து முன்னாடியே சொன்னதான் கரண்ட்டாக பார்க்கும்போது இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சைட்வேஸில் வந்து இன்றைக்கி வந்து மேஜரான ஒரு பிரேக் அவுட் வந்து நம்மளுக்கு வந்து நிஃப்டியில் கொடுத்துருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். இப்போது பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆல்மோஸ்ட் வந்து 1,200 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு மொமெண்டம் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தது. இப்போது பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் நம்ம லாஸ்ட் இதுலேயே வந்து சொல்லியிருந்தோம் பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைனில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போது இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்து வந்து நம்ம இது வரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பேட்டர்ன்ஸ் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து ஃபார்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் அந்த மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஏன்னா இப்போது மேஜராக வந்து நியூஸ் பார்த்து ட்ரேட் பண்ணவங்களுக்கு வந்து இந்த கேண்டில்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகும், இந்த ஒரு நல்ல வால்யூம் அதுக்கப்புறம் வந்து நல்ல மொமெண்டம் இருக்க கேண்டில்ஸ் வந்து எப்பயுமே வந்து எந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகும் ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு அந்த பிரேக் அவுட் லெவல்ஸில் தான் வந்து ஃபார்ம் ஆகும். ஏன்னா இப்போது பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இது சடனாக அந்த நியூஸை வச்சானா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சடனாக நியூஸ் வச்சுலாம் கிடையாது. பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து பேட்டர்னோட ஃபார்மேஷன் இருக்குது. அதே டைம் வந்து நம்ம டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நிறைய கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகுன்னு சொல்லி. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து நம்ம சும்மா நான் காட்டுறேன் எப்படிலாம் வந்து நமக்கு வந்து டெக்னிக்கல்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி. இப்போது இதில் நான் சொன்ன விஷயம் ட்ரெண்ட் லைன் இருக்குது. அப்போ ட்ரெண்ட் லைனில் வந்து இங்கே எப்போ நம்ம பை போகலான்னா திரும்ப நம்ம இங்கே ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொமெண்டம் கொடுத்தா பை போகலான்னு சொல்லியிருந்தோம். அப்போ மார்க்கெட் அடுத்த ஒரு 2 டேஸ் பார்க்கும்போது ஒரு ஃபால் கொடுத்தது. திரும்ப நம்மளுக்கு என்னாச்சு இங்கேருந்து தான் மார்க்கெட் வந்து ரிகவர் ஆகிருக்கு. இதுவே நீங்கள் ஒரு அட்வான்ஸ் லெவலில் பேட்டர்ன் வைஸாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. சரிதா, ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அங்கே தான் நம்மளுக்கு அந்த பிரேக் அவுட் மொமெண்டம் சொல்லுவோம். அந்த பிரேக் அவுட்டில் தான் இந்த வால்யூம் வந்து நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு.
தேர்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபிப்லாம் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுனா எந்த இடத்துலேருந்து மார்க்கெட் பர்டிகுலராக வந்து அந்த பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து நம்மளுக்கு வந்து 0.618 வந்து இப்போ ஃபிப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும் இது வந்து ஒரு கோல்டன் ரேஷியோன்னு சொல்லி. அப்போது எந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பஞ்ச் பண்ணிவிட்டு இங்கிருந்தால் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருக்கு. அப்போது இதுக்கப்புறம் என்ன சொல்கிறது ஒரு டார்கெட் வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இது எல்லாமே நான் சொன்னது வந்து எந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் பண்ணணும் இல்லை ரீடெஸ்ட் பண்ணி கொடுக்கும் இதெல்லாமே நமக்கு வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட்ஸாக வந்து கன்சிடர் பண்ணிப்போம். அப்போ கொடுத்துட்டு இங்கேருந்து நமக்கு அந்த ட்ரெண்ட் ரிவர்சல் பார்த்து ஒரு என்ட்ரி எடுத்தாலே வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும். அப்போது டார்கெட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ண தெரிஞ்சுன்னா இது ஜஸ்ட் நம்மளுக்கு என்ன சொல்கிறது சடனாக இந்த நியூஸ்னால ஸ்பைக் ஆட என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நியூஸஸ் வந்து பேக்கப் பண்ணனால உங்களுக்கு இந்த மொமெண்டம் கொடுத்துருக்கு. பட் இது ஏற்கனவே வந்து நீங்கள் நிஃப்டி செக் பண்ணி பார்த்தீங்களான்னு தெரியும் எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அந்த பேட்டர்ன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகும். அந்த ரூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு அதோட அந்த நியூஸை மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வால்யூம் பேஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கேண்டில்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே அப்போது நிஃப்டி இது பேங்க் நிஃப்டி ஸ்டில் என்னோட வியூ சேம். அப்போது இது வந்து நம்மளுக்கு மொமெண்டம் நாளைக்கு கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரையும் வந்து பேங்க் நிஃப்டி வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம கோல்டு. இப்போது நிறைய பேர் கேட்ட விஷயம் கோல்டு வந்து என்ன பண்ணலாம் இங்கே வந்து நம்ம பை பண்ணலாமா அது மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க. இப்போ நம்ம கோல்டையும் வந்து பார்த்துடலாம். இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தேன் கோல்டு வந்து நம்மளுக்கு வந்து 0.5 ஒரு ஃபிப் லெவல்ஸில் வந்து 0.5 அந்த லெவலில் இருக்குது. அந்த லெவல் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம 0.6 அந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதே டைம் நான் சொன்ன விஷயம் இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0.5 இதுதான் நான் சொன்னது 0.5 இருந்தால் இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்து நம்மளுக்கு வந்து அது 4400 இந்த ரேஞ்ச் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஓகே ஆனால் பட் மார்க்கெட் பார்க்கும்போது அந்த சப்போர்ட் வந்து பிரேக் அவுட் பண்ணல. ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து மேஜராக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இது பிரேக் அவுட் ஆகல இங்கே சப்போர்ட் திரும்பி ரெசிஸ்டன்ஸ் திரும்பி வந்து எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து அந்த சப்போர்ட் லெவலில் இருக்குது. அப்போ சப்போர்ட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் நம்ம அடுத்த ஒரு மொமெண்டம் வந்து நம்ம கோல்டில் ஒரு ஃபால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சொல்லியிருந்தேன். இப்போ அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக ஒரு டபுள் பாட்டம் கொடுத்துட்டு இங்கிருந்தால் வந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து இந்த ரேலி கொடுத்துருக்கு. ஓகே இப்போ கரண்ட்டாக கோல்டு வந்து இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் லைன் இருக்குது. அதே மாதிரி வந்து இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. அப்போது இது வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த ரேஞ்ச் அரௌண்ட் ஒரு அரௌண்ட் ஒரு 4720 இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கோல்டு வந்து நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ரேஞ்ச் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா நியர்பை ரெசிஸ்டன்ஸ் சொல்லி பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 4847 இந்த ரேஞ்ச் வந்து நம்ம கோல்டில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இதில் இன்னொரு விஷயம் இதில் வந்து நம்ம முன்னாடியே வந்து நம்ம ஓவராலாக வந்து கோல்டு இப்போ கரண்ட்டாக வந்து இன்னும் ஃபார்மேஷன் இருக்குன்னு சொல்லியும் நான் ரொம்ப நாள் முன்னாடியே வந்து சொன்ன ஒரு விஷயம். இப்போ ஜஸ்ட் அதையும் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். இப்போது கோல்டு வந்து ஒரு லாங் டேர்ம் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகுது. இன்னும் நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகலை அந்த பேட்டர்ன் அந்த ஃப்ளாக் பேட்டர்னோட ஃபார்மேஷனில் இருக்குது. அப்போ லாங் டேர்மில் கோல்டு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் வந்து ஹையாக இருக்குது. ஏன்னா இப்போ இங்கே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹையில் இருந்து லோ திரும்பியும் வந்து மேலே போயிட்டு திரும்பியும் பாட்டம். அப்போ இந்த லைன் நமக்கு பிரேக் அவுட் ஆனாலும் இந்த ரேஞ்ச் வரையும் போகிறதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போது இதில் வந்து இப்போ கோல்டு இந்த ரேலி வந்து நம்மளுக்கு கண்டினியூ ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ் வந்து பார்க்கும்போது 4850 ரவுண்ட் ஃபிகராக பார்த்தோம் 4850. அப்போ அது நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்தது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த சேனலோட டாப் வரையும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இங்கே வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. அதனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்து இந்த ரேஞ்ச் வரையும் கோல்டு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் எப்போ வந்து இது வேலிட் அப்படின்னா இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகணும் 4850 அந்த ரேஞ்சுக்கு மேலே வந்து நம்மளுக்கு வந்து சஸ்டெயின் ஆச்சுன்னா மட்டும்தான் இது வந்து வேலிட். அதனால் ஜஸ்ட் இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது கோல்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்போ வந்து நம்மளுக்கு திரும்பி இந்த ப்ரீவியஸ் லோ வந்து பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ வந்து நம்ம 0.6 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இப்போது இந்த வீக் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து மேஜராக ஒரு
ரெசிஸ்டன்ஸ் அப்போ ரீடெஸ்ட் பண்ணியாச்சு. அப்போ இந்த ரேலி ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த டபுள் பாட்டமோட டார்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு அட்வான்ஸ் லெவல் பேட்டர்ன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த பேட்டர்னோட டார்கெட் அந்த ரேலி தான் வந்து நம்மளுக்கு இப்போ கரண்ட்டாக வந்து போகுது. ஓகே, அப்போ இந்த ரேலி வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த ரேஞ்ச் வந்து கோல்டு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒரு ஷார்ட் டேர்முக்கு. பட் ஓவராலாக பார்க்கும்போது கோல்டு வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டில் ஓவரால் பை ட்ரெண்ட். இப்போ கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் தான் வந்து நம்மளுக்கு வந்து கோல்டு இருக்குது. ஓகே, ஸோ ஓகே, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் வந்து கோல்டு இப்போ கரண்ட்டாக வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.